ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ராணி சமையலில் என்ன ஸ்பெஷல்னால் பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா. அம்மா 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. பாசிப்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அம்மா 3 டைம் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பாசிப்பருப்பு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண பாசிப்பருப்பை நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. கலரே நல்லா சேஞ்ச் ஆகும் பாசிப்பருப்பு கலரு. ஸோ அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அம்மா குக்கரில் வேக வைக்க மாட்டாங்க. குக்கரில் வேக வச்சா பாசிப்பருப்பு குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கடாயிலே வேக வச்சு பாருங்களேன், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பாசிப்பருப்பு குழையாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 20 மினிட்ஸே பருப்பு வெந்துடும். ஏன்னா குக்கரில் வேக வச்சாதான் நம்மளுக்கு கொலன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தனி மிளகாத்தூள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோன்னே இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி தனி மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அம்மா லாஸ்ட்டாக நெய் சேர்ப்பாங்க. நெய் சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ரொம்பலாம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.